ஒரே அம்பால் 5 விலங்குகளை வீழ்த்திய மன்னன். ஆனால் தனது செல்வத்தை ஒரு நொடியில் கொடுத்துவிடும் வள்ளல். அவர்தான் கொல்லிமலையின் பெருமை, வல்வில் ஓரி. சங்க காலத்தில் கொல்லிமலை என்ற கடினமான மலைநாட்டை ஆட்சி செய்த மன்னன் ஓரி. அவர் சாதாரண அரசன் இல்லை. அவரது வில்லாற்றலை பார்த்து மக்கள் அவரை வல்வில் ஓரி என்று அழைத்தனர். ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற ஓரி ஒரே அம்பை எய்தினார். அந்த அம்பு முதலில் ஒரு யானையை தாக்கியது. அதிலிருந்து துள்ளி ஒரு புலியை, பின்னர் ஒரு மானை, ஒரு காட்டுப்பன்றியை, இறுதியில் ஒரு முயலையும் வீழ்த்தியது. அந்த நாளிலிருந்து அவரது பெயர் வரலாற்றில் பொறிக்கப்பட்டது. ஆனால் ஓரியின் பெருமை அவரது வில்லில் இல்லை, அவரது மனதில் இருந்தது. ஒரு ஏழை கவிஞன் ஒரு நாள் அவரது அரண்மனைக்கு வந்தான். ஓரி ஒரு கணமும் யோசிக்காமல் தன் நாட்டின் வளமான நிலங்களை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் எல்லாருக்கும் ஓரியின் பெருமை பிடிக்கவில்லை. சில அரசர்கள் அவரது புகழை பொறுக்காமல் போருக்கு தயாரானார்கள். அவர்களில் ஒருவர் மலையமான் காரி. கொல்லிமலையில் நடந்த போரில் ஓரி வீரமாக போரிட்டார். அவரது அம்புகள் மின்னல் போல பறந்தன. ஆனால் அவரது விதி வேறாக இருந்தது. போர்க்களத்தில் அந்த வள்ளல் மன்னன் வீழ்ந்தார். ஆனால் ஓரி இறந்தாலும் அவரது புகழ் இறக்கவில்லை. இன்று வரை கொல்லிமலையின் காற்று கூட ஒரு கதையை சொல்லுகிறது. வீரம் கொண்ட அரசர்கள் பலர் இருந்தார்கள். ஆனால் வீரமும் வள்ளல் தனமும் சேர்ந்த மன்னன் ஒருவன்தான், வல்வில் ஓரி.